வணக்கம் நண்பர்களே. 2026 வைகாசி மாத கிரக அமைப்புகளின்படி மேசராசிக்கான பலன்கள். மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஆட்சி நிலையில் சஞ்சாரம் செய்துட்டு வர்றாங்க. அதனால் மேசராசிக்கு இது ரொம்பவுமே சாதகமான மாதமாகவே அமைஞ்சிருக்கும். ரொம்பவுமே சுறுசுறுப்பாக காணப்படுவாங்க. காரியத்தில் கண்ணாக இருந்து எல்லா காரியங்களுமே சிறப்பாக முடித்து காட்டுவாங்க. கடந்த 1-2 மாதங்கள் மேசராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருந்திருக்கும். ரொம்பவே சிரமப்பட்டு தான் ஒரு விஷயங்களும் செய்ய வேண்டிய சூழ்நிலை. ஜானேன்னா முரசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை ட்ரை பண்ண இன்னொரு பிரச்சனை தானாக தேடி வரும். ஸோ மேசராசிக்காரங்க இப்படி சமீப காலத்தில் எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் சிரமப்பட்டு சமாளிச்சுட்டு வந்தாங்க. ஸோ இந்த மாத கிரக அமைப்புகள் அவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகள் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல விஷயங்களாகவே அமைஞ்சிருக்கு. குறிப்பாக அவங்களுடைய ராசிநாதன் ஆட்சி நிலையில் இருக்கிறது ஒரு சிறப்பான விஷயமாகவே இந்த மாதம் பார்க்கப்படுது. பட் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஹைப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. ஸோ பேச்சுவார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் காரசாரமான விஷயங்களை தவிர்த்துக்கங்க. மற்றபடி இதெல்லாமே நல்லபடியாகவே இருக்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றி வருவீங்க. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும். குடும்ப பெருமைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க. உங்களுடைய சொந்த வேலைகளுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து செயல்பட்டு வருவீங்க. முதல்ல ஜோலியை பார்ப்போம், அப்புறம் ஜாலியை பார்ப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட் தான் மேசராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதனால் மேசராசிக்காரங்க எல்லாருமே ரொம்பவுமே கருத்தோடு செயலாற்றக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. தொழில் வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாகவே இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் கூட சிறப்பாகவே இருக்குது. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இருந்து வந்த சிரமங்கள் அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் குறைந்து உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும். குறிப்பாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கெரியர் ரிலேட்டடாக எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் அதில் சிறப்புகளையே பார்த்துட்டு வருவாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட மேஷராசிக்காரங்களுக்கு நல்லபடியாகவே இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும். கொடுக்கல் வாங்க விஷயங்கள் நன்மைகளை பார்க்கலாம். திடீர் பண வரவுகள் பையை நிரப்பும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் அல்லது பொருளாதார சிக்கல்கள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு குறையவே செய்யும். இது சார்ந்த விஷயங்களில் நன்மைகளும் எதிர்பாராத பண வரவுகள் போன்ற விஷயங்களால் மகிழ்ச்சியும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. மேஷராசிக்கு இந்த மாதம் முழுவதுமாக பொருளாதார ரீதியாக நன்மைகள் பார்க்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருக்கு. சிலரெல்லாம் சம்பள உயர்வுகள் போன்ற விஷயங்கள் கூட கிடைக்கப்பெற்று வருவாங்க. உடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் கூட லாப அனுகூலங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே அமையும். சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே அளவான அமைப்புகள் தான். பட் நிலபலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் உண்டு. இதே போல் வாகன விஷயங்களையும் ஆதாய அனுகூலங்கள் அப்படிங்கிறது நல்லபடியாகவே இருக்குது. குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சிகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே ஒரு சில நிம்மதி தரக்கூடிய விஷயங்களை இந்த மாதம் பார்த்துட்டு வருவீங்க. குடும்ப பெருமைகளை போற்றக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் செய்துட்டு வருவீங்க. அதனால் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கும். குடும்ப உறவுகளும் உங்களுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வருவாங்க. பட் ராசியில் செவ்வாயும் ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் இருக்கிறது. குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் காரசாரமான விவாதங்கள் அப்படிங்கிறது வந்து போகவே செய்யும். சின்ன சின்ன விஷயங்களை பெருசுப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே இந்த மாதிரி சங்கடங்களை தவிர்த்துக்கலாம். பட் பெரிய அளவில் மேஜராக பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. சின்ன சின்ன சங்கடங்கள் தான். பெரும்பாலும் சாதகமான அமைப்புகள் தான் இருக்குது. பொது விஷயங்கள் காரியங்கள் அளவான அமைப்புகள் தான் நிதானத்தோடையே செயல்பட்டுவாங்க. தேவையில்லாத வீண் விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். குறிப்பாக 7 நடக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் மேசராசிக்காரங்கள் தவிர்க்க முடியாது. ஸோ இதில் கொஞ்சம் நிதானம் தேவை. உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. குறிப்பாக நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது. உறவினர்கள் வகையில் கொஞ்சம் பட்டும்படாமல் தான் இருப்பாங்க. கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டுக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. ஓவராலாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சாதகமான நிலைகளில் தான் இருக்குது. பெரும்பாலும் மேசராசிக்காரோட தேவைகள் எல்லாமே பூர்த்தடையக்கூடிய ஒரு நிலைகள் தான் எல்லா விஷயங்களுமே அமைஞ்சிருக்கு. பட் மேசராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. எதுலையும் அவசரம் காட்டாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.